அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்சிரா ப்ளவுசம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து களி எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். உளுந்து களி பார்த்திங்கன்னா ஒரு சத்தான உணவு. இது நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள் மட்டும் இல்லை, எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு இது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உளுந்து களிக்கு நம்ம ஜாஸ்தி நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். அடுத்து ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் உளுந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப் அளவில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்பலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் வந்திருக்கணும். இந்த கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு முட்டை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய்யும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம நல்லா கிண்டி விடணும். இதை நம்ம கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் விட்டாலும் அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ நம்ம கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆகிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உளுந்து களிக்கு நம்ம நல்லெண்ணெய் ஜாஸ்தி சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் கார்னிஷிங்காக சும்மா இதில் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. உளுந்து களி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட். உளுந்து களி முக்கியமாக கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ பியூபர்ட்டி டைம் கேர்ள்ஸ்க்கு இதான் ஜாஸ்தி சாப்பிட தருவாங்க. ஏன்னா அந்த டைம் ஏற்படுற பேக் பெயினுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது. ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.